நடன இயக்குனராக இருந்து நடிகராக மாறி இயக்குனராக வளர்ந்துவிட்ட பிரபுதேவா அடுத்த கட்டமாக தயாரிப்பாளராக மாறியுள்ளார். பிரபுதேவா ஸ்டுடியோஸ் என்ற பட நிறுவனத்தை தொடங்கியிருக்கும் பிரபுதேவா ஒரே நேரத்தில் 3 படங்களை தயாரிக்கவிருக்கிறார். இயக்குனர் விஜயின் திங்க் பிக் ஸ்டுடியோஸ் சார்பில் அமலா பால் தயாரிக்கும் பிரியதர்ஷன் இயக்கத்தில் பிரகாஷ் ராஜ் நாயகனாக நடிக்கும் படத்தை பிரபுதேவா இணைந்து தயாரிக்கிறார். இதைத் தொடர்ந்து ரோமியோ ஜூலியட் இயக்கிய லக்ஷ்மண் மீண்டும் ஜெயம் ரவியை வைத்து அடுத்த படம் ஒன்றை இயக்கவிருக்கிறார். அப்படத்தையும் ஐசரி கணேசனின் மகன் வருண் நடிக்க விக்டர் இயக்கும் படத்தையும் பிரபுதேவா ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கிறதா. ஜெயம் ரவி மற்றும் வருண் நடிக்கும் இவ்விரு படங்களையும் தனியே பிரபுதேவா தயாரிக்க இரு படங்களுக்குமே டி இமான் இசையமைக்க ஒப்பந்தம் எழுதியிருக்கிறார். இவ்விழாவில் கலந்து கொண்ட ஜெயம் ரவி பேசும்போது, நான் பார்த்து வியந்து ரசித்த நபர் என்றால் அது பிரபுதேவா தான். யாரை வேண்டுமானாலும் நடிக்க அழைத்திருக்கலாம். அவர் கம்பெனியில் நடிக்க என்னை கூப்பிட்டதே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. பிரபுதேவா என்னிடம் அதிகம் பாசமாக இருப்பார். அவரை நடன இயக்குனர் என்றோ தோணாதா. ஒரு அண்ணன் ஃபீல் தான் வரும். பிரகாஷ் ராஜ் சார் என்னுடைய சினிமா தந்தை மட்டுமல்ல, எனக்கு தந்தையும் கூட. என்னை எப்போதுமே அறிவுரைப்படி வழிநடத்தக்கூடியவர். நான் வளர வேண்டும் என்று நினைக்கும் உண்மையான நபர் இவர் மட்டும்தான் என்றார் ஜெயம் ரவி. பிரபுதேவா பேசும்போது, சந்தோஷம் 100 மடங்கு இருந்தாலும் பயமும் டென்ஷனும் 200 மடங்கு இருக்கிறதா. தயாரிப்பாளராவது எவ்வளவு கஷ்டம் என்பது எனக்கு தெரியும். இந்த தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்ச உடனே மனசுக்கு வந்தது ஜெயம் ரவி தான். அவருக்கு ராஜா கூட பிறந்த அண்ணன் இருக்கலாம். ஆனால் நான் கூட பிறக்காத அண்ணன்னு நினைக்கிறேன். என்னென்று தெரியவில்லை. ஜெயம் ரவி என்றாலே பிடிக்கும் என்று கூறினார் பிரபுதேவா.